friends, welcome to Practice Programming. இன்னைக்கு பைத்தான் சீரீஸ்ல செஷன் 6ல நம்ம பார்க்க போறது லிஸ்ட் அண்ட் டப்பிள். இது ரெண்டையும் நம்ம சீக்வன்ஸ் டேட்டா டைப்ல ஆல்ரெடி கேட்டகரைஸ் பண்ணியிருந்தோம். இதை பத்தி இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பைத்தான் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பில்டிங் டேட்டா டைப். அந்த லிஸ்ட்ல யூ கேன் ஹேவ் ஹெட்ரோஜீனியஸ் எலிமெண்ட், அதாவது எலிமெண்டோட டேட்டா டைப் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லிஸ்ட்ல 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல 5 வந்து ஸ்ட்ரிங் டைப்லையும் 2 இன்டீஜர் டைப்லையும் 3 ஃப்ளோட் டைப்லையும் இருக்கலாம். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இண்டெக்ஸ்டா இருக்கும். அதனால யூசிங் த இண்டெக்ஸ் வேல்யூ யூ கேன் ஐடென்டிஃபை த ஐட்டம்ஸ், யூ கேன் ஆக்சஸ் த ஐட்டம்ஸ் as well as you can update, add and remove items from the list. ஸோ இதனால நம்ம இதை மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த லிஸ்ட்ல டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ we can have in the list. இப்போ ஒரு லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். லிஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நீங்க லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு பேரண்டிசிஸ்ல ஐட்டம் லிஸ்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் பற்றி டீட்டெயிலாக பின்னாடி வர செஷன்ல பார்ப்போம். இப்போ நம்ம லிஸ்ட்டுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம்ல நான் நேம் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்ல ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எஃப்நேம் லிஸ்ட் அப்படின்றத நான் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து நான் நேம் லிஸ்டாகவும் இது ஃபாதர்ஸ் நேம் லிஸ்டாகவும் வச்சிருக்கதா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நேம் லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் எஃப்நேம் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். Let us execute and see the result till this point. இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது நேம் லிஸ்ட்ல இதெல்லாம் டிஸ்பிளே ஆயிருக்கு. எஃப் நேம் லிஸ்ட், அதாவது ஃபாதர்ஸ் நேம் லிஸ்ட்ல இதெல்லாம் டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட், இந்த ப்ரோக்ராம்ல நான் வந்து ஒரு blank லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து எம்டி லிஸ்ட். இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபை த எம்டி லிஸ்ட், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல எந்த எலிமெண்ட்டும் இல்லாம கொடுக்கணும். இப்போ length of name list அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த length function will return how many elements are there in the list. இப்போ நான் நேம் லிஸ்டும் எஃப் நேம் லிஸ்ட்லையும் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். செக் பண்ணதுக்கு அப்புறம் நான் எஃப் நேம் லிஸ்டையும் நேம் லிஸ்டையும் கன்கார்டினேட் பண்ணி அதை ஒரு புது blank லிஸ்ட்ல ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸ், ஒய் in zip நேம் லிஸ்ட், எஃப் நேம் லிஸ்ட். இந்த ஜிப்ன்றது நேம் லிஸ்ட்ல ஒரு எலிமெண்ட்டையும் எஃப் நேம் லிஸ்ட்ல ஒரு எலிமெண்ட்டையும் எடுக்கும். இப்போ பி லிஸ்ட் டாட் அப்பெண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது எனக்கு என்ன, நேம் லிஸ்ட்ல மேரியும் எஃப் நேம் லிஸ்ட்ல ஆண்டனியும். மேரி ஆண்டனி அப்படின்றது blank லிஸ்ட்ல போய் ஆட் ஆக போகுது, அப்பெண்ட் ஆக போகுது. print x plus y. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து பிரிண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் என்னோட லிஸ்ட் என்டையர் லிஸ்டையும் பிரிண்ட் பண்றேன், அதாவது பி லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றேன். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா இது ஒன்னொன்னையும் கன்கார்டினேட் பண்ணிருக்கு. மேரி ஆண்டனி, ராஜ் பாலன், எரிக் ராஜ், அனிதா ஜான், பாபு மணி, ராம்குமார் அப்படின்னு இங்க கன்கார்டினேட் பண்ணிருக்கு. ஸோ உங்களோட பி லிஸ்ட்ல எல்லாமே கன்கார்டினேட் பண்ண ஒரு எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இந்த பி லிஸ்ட்ல நான் ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்றேன். எந்த பொசிஷன்ல ஆட் பண்றேன்னா 0th பொசிஷன்ல ஆட் பண்றேன். 0ன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், அதாவது நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ண போறேன். என்னோட பி லிஸ்ட்ல இன்சர்ட் பண்றதுக்கு லிஸ்ட் நேம் டாட் இன்சர்ட், எந்த பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும், and then what do you want to insert, the element detail. இதெல்லாம் தான் நம்ம கொடுக்கணும். இப்போ அதை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் நெக்ஸ்ட்
B லிஸ்ட்ல செகண்ட் எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போறேன். அதாவது இன்சர்ட் பிஃபோர் செகண்ட் எலிமெண்ட். ஸோ 2ன்னு கொடுத்தீங்கன்னா இது செகண்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி போய் இன்சர்ட் ஆக போகுது. அப்ப ஜோஹன் ரிச்ன்றது செகண்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி, இப்போ எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல செகண்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி போய் இன்சர்ட் ஆக போகுது. இது ரெண்டையும் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ரிசல்ட்ஸ்ல என்ன டிஸ்பிளே ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்னோட பி லிஸ்ட் இதுல நான் ஜேன் வால்டர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அதாவது 0th பொசிஷன்ல. நெக்ஸ்ட் ஜோஹன் ரிச்சர்ட் அப்படின்றத நான் செகண்ட் பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு ஜேன் வால்டர், செகண்ட் மேரி ஆண்டனி, தென் நான் இப்போ இன்சர்ட் பண்ண நியூ எலிமெண்ட் இங்க இன்சர்ட் ஆயிருக்கு, அதாவது ஜோஹன் ரிச்சர்ட். தென் ராஜ் பாலன், எரிக் ராஜ், அனிதா ஜான், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த லிஸ்ட்லாம் அப்படியே தான் இருக்கு. நான் வந்து என்னோட லிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன், அதாவது நேம் லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட். அதுக்கு பின்னாடி எதை ஆட் பண்ண போறேன்னா நேம் லிஸ்ட்டை ஆட் பண்ண போறேன். இதை நேம் லிஸ்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட்ல இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் நேம் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நேம் லிஸ்ட், அதுக்கப்புறம் நேம் லிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோன்றது தான் இதோட மீனிங். இப்போ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த எக்ஸ்டெண்டட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மேரி, ராஜ், எரிக், அனிதா, பாபு, இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அப்படியே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்னோட நேம் லிஸ்ட் பின்னாடி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இது எக்ஸ்டெண்ட் ஆகி எதுல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கிறது இங்க நேம் லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் நேம் லிஸ்ட் டாட் பாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் ரிமூவ் த டாப் மோஸ்ட் எலிமெண்ட், அதாவது லாஸ்ட் எலிமெண்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி பாப்பை வித் இண்டெக்ஸ் பொசிஷனோடையும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் ரிமூவ் ஆகும். அதாவது நீங்க இண்டெக்ஸ் பொசிஷன் 3ல இருக்க எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பாப் 3 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத இங்க பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிருக்கீங்க, அதாவது என்னோட லாஸ்ட் எலிமெண்ட் இங்க குமார், இது ரிமூவ் ஆயிருக்கு. இண்டெக்ஸ் பொசிஷன் 3ல இருக்கிறது அனிதா, இந்த எலிமெண்ட் இங்க ரிமூவ் ஆயிருக்கு. என்னோட லிஸ்ட்ல ராஜ்ன்றது எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கேன், அதாவது நேம் லிஸ்ட் டாட் கவுண்ட் ராஜ். ராஜ்ன்ற டேட்டா எலிமெண்ட் how many times occurred in the list, அதை செக் பண்றதுக்கு கவுண்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நேம் லிஸ்ட் டாட் ரிமூவ் ராஜ், ராஜ்ன்ற எலிமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் ராஜ் எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஆஃப்டர் ரிமூவிங் தட் வாட் இஸ் யுவர் ரிசல்ட், அதை டிஸ்பிளே பண்ணி பாருங்க. இப்போ நான் ராஜ்ன்றது இதுல எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்குன்றதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், தட் இஸ் 2 times. அதை டிஸ்பிளே பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் கவுண்ட். நெக்ஸ்ட் நான் அதுல இருந்து ஒரு ராஜை ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதாவது எந்த ராஜ் ரிமூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ரிமூவ் ஆகும். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மேரிக்கு அடுத்து இருக்கு, இந்த அக்கரன்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ மேரி, எரிக், இதுதான் என்னோட ரிமைனிங் லிஸ்ட். அதாவது நேம் லிஸ்ட் டாட் காப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு நேம் லிஸ்ட்ல இருக்க எலிமெண்ட் எல்லாம் காப்பி பண்ணி ஒரு நியூ லிஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் நான் அந்த நியூ லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா நியூ லிஸ்ட் டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்து அந்த நியூ லிஸ்ட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் நீங்க கிளியர் பண்றீங்க. அதுக்கப்புறம் நியூ லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கீங்க. இப்போ இதோட அவுட்புட் பார்ப்போம். இப்போ நியூ லிஸ்ட் இஸ் காப்பீட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த நியூ லிஸ்ட்டை எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் நியூ லிஸ்ட்ல இருக்க ஐட்டம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஆர் கெட்டிங் எ எம்டி லிஸ்ட். இப்போ இதெல்லாம் தான் இந்த ஸ்லைட்ல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் லிஸ்ட்டுக்கு. இப்போ லிஸ்ட் ப்ரோக்ராம்ல இது செகண்ட் எக்ஸாம்பிள். In a name list, again I have set of
நேம்ஸ். அந்த நேம் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த நேம் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு நியூ லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த நேம் லிஸ்ட்டில் உள்ள எலிமெண்ட் எல்லாம் காப்பி பண்ணி நியூ லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நியூ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நேம் லிஸ்ட் நியூ லிஸ்ட் இது ரெண்டோட அட்ரஸையும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வேற வேற அட்ரஸ் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து நியூ லிஸ்ட் நேம் லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட் எல்லாம் காப்பி பண்ணி நியூ லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு அட்ரஸையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வேற வேற அட்ரஸ், விச் மீன்ஸ் தட் ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ்ல இதெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வேற ஒரு மெமரி லொக்கேஷன் எடுத்து நெக்ஸ்ட் லிஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து ஒன்று தான். அதாவது நேம் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு, நியூ லிஸ்ட்னு ஒரு பைத்தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. நேம் லிஸ்ட்ல உங்களுக்கு இந்த 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு, நியூ லிஸ்ட்ல அதே 6 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. பட் இது ரெண்டும் வேற வேற மெமரி லொக்கேஷன்ல கிரியேட் ஆயிருக்கிறதுனால ஒன்னொன்னுக்கும் ரெஃபரன்ஸ் கவுண்ட் என்னவா இருக்கும்னா 1 தான் இருக்கும். if name list is equal to new list, அதாவது நேம் லிஸ்ட் நியூ லிஸ்ட் இது ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்றேன். ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா ரெண்டுலையும் சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நேம் லிஸ்ட் இஸ் நியூ லிஸ்டான்னு செக் பண்றேன். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதுவும் ஒரே அட்ரஸ்ல சேம் அட்ரஸ்ல இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அதாவது என்னோட நேம் லிஸ்ட்ன்ற வேரியபிளும் நியூ லிஸ்ட்ன்ற வேரியபிளும் ஒரே லொக்கேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்ததுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். ஆனா என்னோட கேஸ்ல ஒரே லொக்கேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணல, இது ரெண்டும் 2 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. எலிமெண்ட்ஸ் தான் ஒன்று, பட் அது பாயிண்ட் அவுட் பண்ற மெமரி லொக்கேஷன் வேற வேறையா இருக்கும். நியூ லிஸ்ட் 1 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றோம் பேஸ்ட் ஆன் நியூ லிஸ்ட். இப்போ இந்த நியூ லிஸ்ட் 1ம் நியூ லிஸ்ட்டும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே அட்ரஸை கொடுக்க போகுது. அதாவது இந்த நியூ லிஸ்ட் நீங்க அசைன் பண்ணிருக்கீங்க நியூ லிஸ்ட் 1க்கு. இப்போ இது ரெண்டும் ஒரே அட்ரஸ் லொகேஷனை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. இப்போ இங்கேயும் நீங்க செக் பண்றீங்க நியூ லிஸ்ட் இஸ் நியூ லிஸ்ட் 1 செக் பண்றீங்க. இங்க ரெண்டு அட்ரஸும் ஒன்னா இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நியூ லிஸ்ட்ன்றது நேம் லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட்டை காப்பி பண்ணி கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ இதோட அட்ரஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, பட் யூ ஹாவ் சேம் எலிமெண்ட். நெக்ஸ்ட் நீங்க நியூ லிஸ்ட் 1ன்றது நியூ லிஸ்ட்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதாவது நியூ லிஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு நியூ லிஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதாவது அசைன்மெண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கீங்க. இங்கே வந்து நம்ம கம்ப்ளீட்டா நியூ பை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, just we have created 2 variables and it's pointing out the same memory location. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெமரி லொகேஷனை தான் இது பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ இப்போ இது ரெண்டும் ஒரே மெமரி லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்றதுனால இப்போ நீங்க நியூ லிஸ்ட் 1ல இருந்து நீங்க ஒரு எலிமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நியூ லிஸ்ட்லயும் அந்த எலிமெண்ட் டெலீட் ஆகணும். ஏன்னா இது ரெண்டும் ஒரே மெமரி லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் நியூ லிஸ்ட் 1ல இருந்து ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றேன், அதாவது பாப் யூஸ் பண்ணி லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றேன். இப்போ நியூ லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்றேன், அதுக்கப்புறம் நியூ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றேன். இது ரெண்டும் ஒரே மெமரி லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டு லிஸ்ட்டும் ஒன்னா தான் இருக்கும். Even though I am deleting element from new list 1, that is reflected on new list as well. லிஸ்ட்ன்றது டிஃப்ரெண்டா இருக்கும், கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் மெமரி லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இதோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நான் பாப் பண்ணி ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதாவது ராம். இங்கேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஏன்னா இது ரெண்டும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணது. இந்த ரெண்டு லிஸ்ட்டும் ஒரே மெமரி லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனா என்னோட நேம் லிஸ்ட்ல வந்து அந்த ராம் இருக்கு, ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மெமரி லொகேஷன்ல இருக்கு.
இந்த பாயிண்ட்டை இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் நான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். அதாவது நேம் லிஸ்ட்ன்றது ஒரு அட்ரஸ் லொக்கேஷனில் இருக்குது. இது அதோட அவுட்புட். நியூ லிஸ்ட்ன்றது காப்பி பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால இது டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் இருக்குது. அதோட அட்ரஸ் இது, டேட்டா எலிமெண்ட்ஸ் இது. நெக்ஸ்ட்டு நியூ லிஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நியூ லிஸ்ட் 1ன்றதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டோட மெமரி லொக்கேஷன் சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு லிஸ்ட்லேருந்து ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும்போது அதை அடுத்து வேரியபிள் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அந்த டேட்டா எலிமெண்ட் ரிமூவ் ஆகிருக்கும். அதில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் நேம் லிஸ்ட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது. இந்த பைத்தான் டப்பிள்ஸும் ஒரு பில்டிங் டேட்டா டைப். இதுலேயும் யூ கேன் ஹாவ் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். இதில் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். இதில் இருக்க எலிமெண்ட்ஸையும் நீங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். But only difference is it is immutable, which means that you cannot update the element as well as you cannot add or remove element from the tuple. But இதை நம்ம பண்ணுறதுக்கு there are other ways. அதாவது tuple even we can add item, we can remove item as well as we can update item. இதை நம்ம டைரக்டாக பண்ண முடியாது. இதை நம்ம டிஃப்ரெண்ட் வேல தான் நம்ம பண்ண முடியும். அது எப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இப்போ டப்பிள்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணும்போது நம்ம எப்படி கொடுக்கணும்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு தென் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஆல்ரெடி லிஸ்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தோம். இங்கே டப்பில் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுக்கணும், சிங்கிள் ப்ராக்கெட். இதையும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இங்கே வேரியபிள் நேம்ஸ் ஈக்குவல் டு டப்பிள், தென் இந்த ப்ராக்கெட்குள்ள நீங்கள் டேட்டா எலிமெண்ட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணலாம். இது யூஸிங் கன்ஸ்ட்ரக்டர். இதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இப்போது நான் 2 டப்பிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேரியபிள் நேம்ஸ் ஈக்குவல் டு டப்பிள் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டப்பிள்ஸை நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ என்னோட லாஸ்ட் எலிமெண்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணணும்னா -1ன்னு கொடுத்து ஆக்சஸ் பண்ணலாம். லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள எலிமெண்ட்டை நான் டிஸ்பிளே பண்ணணும்னா வேரியபிள் நேம் அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் டப்பிள் -2 அப்படின்னு கொடுத்து நான் டிஸ்பிளே பண்ணலாம். அதாவது பின்னாடி இருந்து வரும்போது -1 -2 அப்படின்னு ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணணும்னா 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோட கவுண்ட், இதில் எத்தனை ராஜ்ன்ற டேட்டா எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணணும்னா அதுக்கு கவுண்ட்ன்றதை யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டில் யூஸ் பண்ண மாதிரி. அடுத்து நீங்கள் லென்த் ஆஃப் த டப்பிள் அதை செக் பண்ணுறதுக்கு LENன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லென்த் ஆஃப் த டப்பிள் செக் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் டு பிரிண்ட் ஐட்டம் இண்டெக்ஸ் 1லேருந்து எண்டு வரையும் இருக்க ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 1: ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதே மாதிரி ஐட்டத்தை ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ::-1ன்னு கொடுத்து ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டப்பிளில் 3லேருந்து 5 வரையும், அதாவது 3 and 4, அதாவது 5 - 1 வரையும் டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஒரு நியூ டப்பிள் கிரியேட் பண்ணுறேன் பேஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் 2 டப்பிள்ஸ். இதுதான் நம்ம நெஸ்டட் டப்பிள்னு சொல்கிறோம். அதாவது நேம் டப்பிள் அண்ட் FName டப்பிள், இது 2 டப்பிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி நான் ஒரு நியூ டப்பிள் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் நியூ டப்பிளை இங்கே கன்கார்டினேட் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். அதாவது நேம் டப்பிள் அண்ட் FName டப்பிள் இதை கன்கார்டினேட் பண்ணி நான் ஒரு நியூ டப்பிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் டப்பிள் நேம் டப்பிள், திஸ் இஸ் FName டப்பிள். மை லாஸ்ட் எலிமெண்ட் இஸ் ராஜ். The element which is in -2 position is Ram. Then the element in the
First position is Mary, and next I am putting Raj in the list, that is 2. Then length of F-name tuple 6. Printing element from 1 to last position. So 1ல இருந்து லாஸ்ட் பொசிஷன் வரையும் பிரிண்ட் பண்ணுறதுனால இங்கே பாலன்ல இருந்து லாஸ்ட் பொசிஷன் குமார் வரையும் டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் குமார்ல இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எலிமெண்ட் அட் த தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் பிகாஸ் 3:5 கொடுத்துருந்தோம், அதாவது 5 - 1 4 வரையும் டிஸ்பிளே ஆகும். ஸோ 3 and 4 டிஸ்பிளே ஆயிருக்கு. நேம் டப்லையும் எஃப்-நேம் டப்லையும் நெஸ்டட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கன்கார்டினேட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டப்பிளோட செகண்ட் டப்பிள் கன்கார்டினேட் பண்ணி இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இஸ் ஷோயிங் எரர், தட் இஸ் நேம் நியூ tuple 1 not defined. Let us see what is the error. Because I deleted new tuple 1. இங்கே tuple 1 நான் delete பண்ணிட்டு அதுக்கப்புறம் print பண்ண ட்ரை பண்றேன். So it's saying new tuple 1 not defined. இதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, டப்பிள்ல உள்ள டேட்டா எலிமெண்ட்ஸை தான் நம்மளால டெலீட் பண்ண முடியாது. பட் என்டையர் டப்பிள் நீங்க டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணலாம். அதுதான் நம்ம இங்க பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். இதை டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட நியூ டப்பிள் டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேயிங் இட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ இதுதான் அந்த எரர். இந்த ஸ்லைட்ல நம்ம கொடுத்துருக்கோம். அகைன் த சேம் திங், இண்டெக்ஸ் பொசிஷன் -1, இண்டெக்ஸ் பொசிஷன் -2, தென் 0th பொசிஷன்ல உள்ள எலிமெண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஹவு மெனி அக்கரன்ஸ் ஆஃப் ராஜ் இன் த லிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக கவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் லென்த் ஆஃப் த டப்பிள் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 பொசிஷன்ல இருந்து லாஸ்ட் வரையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த் எலிமெண்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அகைன் நேம் டப்பிள் எஃப்-நேம் டப்பிள் 2 டப்பிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், அது ரெண்டையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டப்பிள்ல உள்ள எலிமெண்ட்டை நம்ம அப்டேட், ஆட், ரிமூவ் இதெல்லாம் நம்மளால டைரக்டா பண்ண முடியாது. நம்ம லிஸ்ட்ல இருந்த பாப் மாதிரியோ இல்லை ரிமூவ் மாதிரியோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் நமக்கு கிடையாது. நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். இங்கே வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் த தேர்ட் எலிமெண்ட் அஸ் XXX. இந்த எலிமெண்ட்டை நேம் லிஸ்ட்ல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டை நான் XXXன்னு சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, நேம் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் நேம் டப்பிள், அதாவது டப்பிள்ல லிஸ்டா நான் டைப் காஸ்ட் பண்றேன். ஏன்னா டப்பிள்ல உள்ள எலிமெண்ட்டை என்னால் அப்டேட் பண்ண முடியாது, அதனால நான் டப்பிள லிஸ்டா டைப் காஸ்ட் பண்றேன். பண்ணிட்டு ஐம் பிரிண்டிங் த தேர்ட் எலிமெண்ட், அதாவது செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறதான் தேர்ட் எலிமெண்ட். ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 0. இப்போ நேம் லிஸ்ட் ஆஃப் 2 அதை வந்து XXXன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். அகைன் நான் டைப் காஸ்ட் பண்ணுறேன், அதாவது லிஸ்ட்டை டப்பிளாக டைப் காஸ்ட் பண்ணுறேன். அகைன் ஐம் பிரிண்டிங் அவுட் த டப்பிள். ஓகே, இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னோட தேர்ட் எலிமெண்ட் எரிக்குன்னு இருக்கு, அதை நான் XXXாக சேஞ்ச் பண்ணணும். இதை நான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுவரையும் இந்த ப்ரோக்ராமை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது என்னோட லிஸ்ட் 2 கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு சேஞ்ச் த தேர்ட் எலிமெண்ட். அதை நான் டைரக்டாக பண்ண முடியாது, அதனால நான் டப்பில் லிஸ்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகைன் ஐம் கன்வெர்ட்டிங் லிஸ்ட் டு டப்பிள். நெக்ஸ்ட் டு append நியூ எலிமெண்ட் டு த எக்ஸிஸ்டிங் டப்பிள். இப்போ என்னோட டப்பிளில் நியூ எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ வாட் எவர் எலிமெண்ட் யூ வாண்ட் டு ஆட் அது வந்து நியூ நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் உள்ள டப்பிள்ஸ் டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இந்த எக்ஸ்ன்றது என்னது? நியூ நேம், அதாவது நியூ நேம் கம்மா இது. ஸோ உங்கள் டப்பிளில் இப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கு, நியூ நேம். தென் merge tuples equal to name tuple plus new tuple. இதை நம்ம முதலே பார்த்தோம், கன்கார்டினேட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் எக்ஸாம்பிளில். அதே லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நேம் டப்பிளோட நம்ம இந்த டப்பிளை கன்கார்டினேட் பண்ணுறோம். பண்ணிட்டு merge tuple ரிசல்ட்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ இதுதான் என்னோட லிஸ்ட்டு. இதில் நான் லாஸ்ட்டாக நியூ நேமை ஆட் பண்ணியிருக்கேன்.
Next, suppose I want to insert element at the 4th position. என்னோட டப்பிளில் 4th பொசிஷனில் நான் ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக என்னால் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டப்பில் 2ஆக பிரிக்கிறேன். அதாவது 3rd பொசிஷன் வரையும் இருக்கிறது 1, அதாவது 0, 1, 2 எலிமெண்ட்டை 1ஆகவும், தென் 3rdலேருந்து ரிமைனிங் இருக்கிறத ஒரு டப்பிளாகவும் பிரிக்கிறேன். அதாவது பார்ட் 1 டப்பிளில் I'm going to have 3 elements 0, 1, 2. தென் பார்ட் 2 டப்பிளில் 3லேருந்து ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்க போகுது. இப்போ நான் 2ஆக டிவைட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட நியூ எலிமெண்ட் ஒரு டப்பிளில் இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து கன்கார்டினேட் பண்ணேன்னா ஐ வில் கெட் அ ரிசல்ட் டப்பிள். ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நான் என்னோட டப்பிளில் ஒரு எலிமெண்ட்டை 4th பொசிஷனில் ஆட் பண்ணுறேன். 1, 2, 3. அதாவது இது ஒரு பார்ட்டாக பிரிச்சிட்டோம். தென் அனிதா டு ராஜ் ஒரு பார்ட்டாக பிரிச்சிட்டோம். இன்பிட்வீன் நியூ நேமை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம டப்பிளில் வந்து எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் அந்த ஸ்லைடில். இப்போ நீங்கள் ஒரு டப்பில் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் டப்பில் டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் இருக்காது. ஸோ இட்ஸ் அன்டிஃபைன்டு எரர் த்ரோ பண்ணும். நீங்கள் எலிமெண்ட்டை தான் டெலீட் பண்ண முடியாது டைரெக்டாக, பட் என்டையர் டப்பில் நீங்கள் டெலீட் பண்ண முடியும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டேட்டா டைப் சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் உள்ள லிஸ்ட் அண்ட் டப்பிள் பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்யூ.